இன்றைக்கெல்லாம் சோஷியல் மீடியாவை திறந்தாலேங்க ஈஸியாக கேட்குற வார்த்தை டிவோர்ஸ். டிவோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சகஜமாக போயிடுச்சு. எனக்கு உண்மையாலுமே அது கேட்குறப்ப ரொம்ப சங்கடமாக இருக்குது. நான் அந்த விவாதத்தை பற்றி சொல்லவே இல்லை. அதாவது டிவோர்ஸ் பண்ணனவங்களையோ டிவோர்ஸோ தப்பு சரி அது எதுவுமே நான் சொல்ல வரல. அது அவங்க மனநிலை பொறுத்து. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, ஃபிசிக்கலாக மென்டலாக எவ்வளோ வேணாலும் கஷ்டப்பட்டு தான் அந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறது அவங்க வாங்கியிருப்பாங்க. ஸோ அதனால் நான் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஆனால் இதை ஒரு முன்னுதாரணமாக வச்சுக்கிட்டு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிற குழந்தைங்க அதை தப்பாக நினச்சிடக்கூடாது, தப்பாக யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆதங்கம். ஏன்னா எங்கள் வீட்லேயும் 2 குழந்தைங்க இருக்காங்க. அதாவது எங்கள் குடும்பத்திலே மொத்தம் 8 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் சேர்த்து தான் நான் இது நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, எந்த ஒரு பிரச்சனைக்கும் கண்டிப்பாக டிவோர்ஸ் தீர்வு ஆகவே ஆகாதுங்க. 80% ஆஃப் பிரச்சனைகள் நம்ம பேசினாலே தீர்ந்து போயிடும். ஆனால் இங்கே யாருமே பேசுகிறதுக்கு தயாராக இல்லை, நேரம் இல்லை, ஈகோவா இதில் எதுவானாலும் இருக்கட்டும் பேச தயாராகவே இல்லை. ஒரு பிரச்சனைக்கு வேறு வழியே இல்லை, சொல்யூஷனே கிடையாது அப்படிங்கிறப்ப அந்த பிரச்சனையை நம்ம ஈஸியாக கடந்து போகிறோம். ஆனால் அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது, அது நல்லதோ கெட்டதோ இருக்குது அப்படிங்கிறப்போ அதை அந்த சொல்யூஷனை நோக்கி தான் ஓடுறமே தவிர அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஃபேஸ் பண்ணுறது, கடந்து போகிறதுன்னு யாருமே நினைக்கிறதில்ல. அப்படி தான் இந்த டிவோர்ஸும் கூட அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் டிவோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரேர். ஒரு 100ல் ஒருத்தர் தான் அந்த டிவோர்ஸ் பண்ணுவாங்க. மற்ற பேரெல்லாம் சந்தோஷமாக தான் வாழ்ந்தாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க. இதில் இன்னும் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு சகிச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துருக்காங்க, இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு காரணம் எதுவாக வேணாலும் இருக்கலாம், அது அவங்க மனசுக்கு தான் தெரியும். ஸோ அதனால் எல்லாத்துக்கும் டிவோர்ஸ் போகாதீங்க. அதுவும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இது ஒரு கல்ச்சர் மாதிரி நினச்சிக்கிறாங்க. டிவோர்ஸ் அப்படிங்கிறதே ஒரு கல்ச்சர் மாதிரி ஆயிடுச்சுன்னு தான் எனக்கு ஒரு பயமே. அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத என்னுடைய ஆதங்கம். வாழ்க்கை அப்படின்னா எல்லாமே இருக்கும், நல்லது கெட்டது சந்தோஷம் துக்கம்னு எல்லாமே இருக்கும். அதை எல்லாம் தாண்டி போனால் தானே வாழ்க்கையே. ஸோ அதை விட்டுட்டு நான் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்னால் ஃபேஸ் பண்ண முடியல, என்னால் சகிச்சுக்க முடியல அப்படின்னா அது எப்படிங்க வாழ்கிறது? அப்புறம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்க. அப்போது எனக்கு வேலை இருக்குது, எனக்கு வருமானம் இருக்குது, நான் ஏன் உனக்கு அடிமையாக இருக்கணும், நான் ஏன் நீ சொல்கிறத கேட்கணும்? அப்போல்லாம் இருக்க முடியாதுங்கிற மனநிலைமை எல்லாத்துக்கும் இருக்குது. இப்போ ஈகோ ரொம்ப ஜாஸ்தியாக போகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு ஏஜ் டிஃப்ரென்ஸ் கூட. முன்னாடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு மினிமம் 5 இயர்ஸ்க்கு மேலே தான் கேப் இருக்குது, ஏஜ் கேப் இருக்குது. பட் இப்போல்லாம் ஈக்குவல் ஏஜில் தான் பொண்ணு பையனே கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறாங்க. ஸோ ஈக்குவல் ஏஜில் இருக்கிறப்ப 2 பேரும் ஒரே மாதிரி மனநிலைமையில் இருப்பாங்க. ஸோ எப்படி ஒருத்தர் விட்டு கொடுத்து போவாங்க? ஸோ நிறைய வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள் பெருசாகிறதுக்கு காரணம் இதுவாக கூட இருக்கலாங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய தெரிஞ்சிருக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இல்லையான்னு. இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி கொடுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.